வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா கோவோ சவுண்ட் பார் 5.1 இன்ச்சு டால்பி ஆடியோ சவுண்ட் பார் 525 வாட் பார்க்க போகிறோம். இதில் டால்பி ஆடியோ ஒயர்லெஸ் சப்வூஃபர். ஓகே, இது பேக்கிங் நமக்கு இப்படி தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 36,000 ருபீஸ் வருது. இப்போ அமேசானில் ஆஃபரு 10,500ன்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம இதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துங்க. 5.1 சேனல் ஹை, 525 பவர்ஃபுல் 3D சவுண்ட், இம்மர்ஸ் டால்பி, மல்டிபிள் கனெக்டிவிட்டி, ஸ்விட்ச் த்ரோ டிஃப்ரெண்ட், லேக் கிளாசி ப்ரீமியம் ஃபினிஷ், ஒயர்லெஸ் ப்ளூடூத். ஓகே, நம்ம அதை பிரிச்சுருவோமா? பேக்கிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு சவுண்டு பார் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தான் இருக்குது. நல்லா சேஃபாக தான் பேக் பண்ணியிருக்காங்க. சவுண்டு பாரில் இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸில் வந்து மோடு, ப்ளே, பாஸு, ப்ரீவியஸ், நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது. இதில் பாருங்கள், இதில் கனெக்டிவிட்டி யூஎஸ்பி, ஆக்ஸ் கேபிள், HDMI, ஆப்டிக்கல், டிசி கொடுத்துருக்காங்க. வேறு ஃப்ரண்ட்டில் எப்படி 3 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க உள்ள, ப்ளஸ்ஸு ஒரு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. அடுத்தது பார்ப்போம். சவுண்டு வச்சு நமக்கு தேவையானது சவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. சேட்டலைட் ஸ்பீக்கர் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள கேபிள் இருக்குது. ஒரு பவர் கேபிள், ஆக்ஸ் கேபிள், வாரண்டி கார்டு, ஒரு பவர் கேபிள் இருக்குது. அடுத்தது இன்னொரு அடாப்டர் மாதிரி ஒன்று இருக்குது. சார்ஜிங் அடாப்டரா இல்லை டிசி அடாப்டர். அடுத்தது ஒரு ரிமோட் இருக்குது. அடுத்து ஒரு ஆக்ஸ் கேபிள் இருக்குது. அடுத்து ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. வாரண்டி கார்டு இருக்குது. 1 இயர் வாரண்டி. இதுக்குள்ளே 2 சேட்டலைட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய ஒயரோடு கொடுத்துருக்காங்க. நம்ம லாங் டிஸ்டன்ஸில் எடுத்து மாட்டுற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. சூப்பர். அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. சேம். அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். வெயிட்டே இல்லை. ஒரு டம்மி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. டைட்டாக இருக்கணுன்றதுக்காக. அந்த இடம் காலியாக இருக்குல்ல, அதனால் டம்மி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கமும் ஒரு டம்மி பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 டம்மி பாக்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபைனலாக இதுதான் சப்வூஃபர். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. பின்னாடி அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பேர் பண்ணுறதுன்னு தெரியலையே. கோவோ ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை போல இருக்குது. சும்மா லைட்டாக ஓட்டிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. யார் அன்பாக்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க ஓட்டிக்கிட்டோம்.
நம்ம எதுக்கு ஓட்டணும் அப்படின்னு சும்மா லைட்டாக ஓட்டிட்டு அமிச்சிட்டாங்க. அடுத்தது ஃப்ரண்ட்டு சைடு இது மாதிரி இருக்குது. பேக்கு அவ்வளோதான். இந்த அன்பாக்சிங் முடிஞ்சிருச்சு. ஒயர்லெஸ் சப் ஊஃபர் வித் ஃபாஸ்ட் கனெக்டிவிட்டி டால்பி ஆடியோ. சரி, இது சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். கோவோ சவுண்டு பார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 3 மாதம் ஆயிடுச்சு. இந்த 3 மாதம் கழிச்சு தான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு 15 நாள் 19 நாள் வரைக்கும் ஒர்க் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை. நான் கோவோ மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் போட்டேன், இந்த மாதிரி ஒர்க் ஆகலை அப்படின்னு. அவங்க வந்து ஓகே நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு ரிப்ளை வந்தது. அதுக்கப்புறமா அந்த ரிப்ளையில் இந்த உங்களோட இன்வாய்ஸு நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க எல்லா டீட்டெயிலையும் உங்கள் பேர் அட்ரஸ் எல்லாத்தையும் இதில் டைப் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு லிங்க் வந்தது. அதில் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி ஃபைல்லாம் அப்லோட் பண்ணேன். அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஒருத்தர் கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் கோவாலேருந்து பேசுகிறோம், உங்களுக்கு நான் சர்வீஸ் அரேஞ்ச் பண்ணுறேன், உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எப்போ வருவாங்கன்னு கேட்டதுக்கு இன்னொரு 2 டேஸில் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. இன்னொரு 2 டேஸ் கழிச்சு கால் பண்ணும்போது வெயிட் ஃபார் 2 டேஸ், கண்டிப்பாக வர வைக்கிறோம், நாங்கள் ஹை ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இன்னொரு 2 டேஸு இன்னொரு 2 டேஸுன்னு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் ஆயிருக்கும். நவம்பரில் போட்டது ஜனவரியில் தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாங்க. ஒரு 1.5 மாதம் கழிச்சு வந்து ஒருத்தர் பார்த்துட்டு போனார். பார்த்துட்டு இதில் போர்டு போயிடுச்சு, இதில் போர்டு தான் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அடுத்தது இன்னொரு 15 நாள் கழிச்சு இன்னொருத்தர் வந்தார். சரி இந்த போர்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டது. ஃபிக்ஸ் பண்ணும்போது தப்பாக மாட்டி அதில் வர ஹீட் ஆண்டனாவை உடச்சிட்டாங்க. ஹீட் ஆண்டனா நாங்கள் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து எடுத்துகிட்டு வந்தார். என்னடா இது நமக்கு இவ்வளோ நாள் கழிச்சு வந்திருக்காங்க, திரும்ப ஒரு பஞ்சாயத்தா அப்படின்னு நினச்சேன். அது ப்ராப்ளம் சரியாயிருச்சு. அது சரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து மாட்டிட்டாங்க. இப்போ ஒர்க் ஆகுது. இந்த ப்ராடக்ட்டு ஃபைனல் ரிவ்யூவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ப்ராடக்டோட குவாலிட்டி 10,000 rupeesக்கு செம்ம குவாலிட்டி. ஆனால் சர்வீஸு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த வெரி ஒஸ்ட்டு சர்வீஸு. ஓகேங்களா? இப்போ கஸ்டமர் கேர் என்கிட்ட என்ன பேசுனாங்கன்றதை நான் இதில் ரெக்கார்டிங்கோடு அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். இதை பார்த்துட்டு இந்த இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் வாங்கணுமான்னு பார்த்துங்க. ப்ராடக்ட் நல்லா இருக்குது, சர்வீஸ் நல்லா இல்லை. என்ன தான் ப்ராடக்டாக இருந்தாலும் சர்வீஸ் நல்லா இல்லைன்னா அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஹலோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன் சார், we are calling from Go Live. சொல்லுங்கள் சார். சார் நாங்கள் கோ லைவ்லேருந்து கால் பண்ணோம் சார். எங்கள் சைடில் டெக்னீஷியனாக இருக்கணும், இஷ்யூ ரிசால்வ் ஆகிடுச்சா சார் உங்களுக்கு? ரிசால்வ் ஆயிருச்சு. இப்போ நான் நவம்பரில் கொடுத்ததுக்கு ஜனவரியில் தான் வந்திருக்காங்க. இது 2 மாதம் இவங்க தள்ளி பண்ணியிருக்காங்க. 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டீங்களா வாரண்டியா சார்? இல்லை சார், நீங்கள் வாரண்டி உங்களுக்கு முடிஞ்சாலும் நீங்கள் என்ன வாரண்டி இருக்கும்போது தானே கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க. அதனால் உங்களுக்கு மறுபடியும் நாங்கள் என்ன இஷ்யூ ஆனாலும் பார்ப்போம் சார். ஓகேங்களா? இல்லை, இப்போ எனக்கு 2 மாதம் தள்ளி தானே அதுக்கப்புறமா வந்து பார்த்துருக்கீங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து. இப்போ 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதுதான் சார், உங்களுக்கு அது எப்படி பார்த்தாலும் இதே கணக்கு தான் சார். நாங்கள் இப்போ உங்களுக்கு வாங்கி கொடுத்தோம்னா உங்களுக்கு வெறும் 2 மாதம் தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் இப்போ எப்படி இருந்தாலும் வாரண்டியில் இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். வாரண்டி முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களுக்கு இஷ்யூ வந்தாலும் நாங்கள் பார்ப்போம் சார். ஏன்னா நீங்கள் வாரண்டி இருக்கும்போதே இஷ்யூ ரைஸ் பண்ணி இந்த கம்ப்ளைண்ட் எங்களால் சால்வ் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நாங்கள் வாரண்டி முடிஞ்சாலும் பார்ப்போம் சார். வாரண்டி முடிஞ்சாலும் ஃப்ரீயாக பண்ணி தருவீங்களா? ஆமாம் சார், ஆமாம். சரி, ரைட், ஓகே சார். ஃப்ரீயாக இந்த சென்ஸ் என்ன இஷ்யூன்ற பார்ப்போம். ஃபிசிக்கல் டேமேஜாக இருந்தால் கண்டிப்பாக முடியாது சார். வேற எதனா மறுபடியும் நாங்கள் பண்ண இதுவே மறுபடியும் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக பண்ணி தரோம். திரும்பவும் அதே போர்டு போயிருந்ததுன்னா திரும்பியும் பண்ணுவீங்க? ஆமாம் சார். சரி, ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். உங்கள் கேஸை நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் சார். இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஆயிடுச்சுன்னா. சரி, ஓகே சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். ப்ராப்ளம் வராத வரைக்கும் இந்த ப்ராடக்ட் சூப்பரு. நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு பார்த்து டிசைட் பண்ணிங்க. இதுதான் என்னோட ஃபைனல் ரிவ்யூ.